அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த மட்டன் சுக்காவுக்கு 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கறியை க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை பிசைஞ்சு விட்டுட்டோம். மஞ்சப்பொடி உப்பு போட்டு கறியில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம். இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியது தான். இப்போ இதை மூடிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ குக்கர் 2 விசில் வந்துருச்சு. ஸ்டீமும் போயிடுச்சு. திறப்போம். இப்போ 3/4 பதத்துக்கு இருக்குது கறி. நம்ம இதில் கொஞ்சம் நீர் கூட இருக்குது பார்த்தீங்களா? இதோடு அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். இப்போ கறி நல்லா வதங்கிக்கிட்டு வருது பார்த்தீங்களா? அதில் இருக்க நீரெல்லாம் இறங்கி நம்ம அலசி போட்டோம் இல்லையா, அந்த தண்ணி தான். வேறு தண்ணிலாம் நம்ம இதில் சேர்க்கலை. இது பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வருது. இது தண்ணியை கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த தண்ணி நல்லா வெந்து வரட்டும். இதில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இருந்ததை விட தண்ணி ஓரளவு கொஞ்சம் வற்றி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு, இந்த சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என் கறியில் ஏற்கனவே கொழுப்பு இருக்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பெரிய வெங்காயம், நல்ல பொடியை நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நான் இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் இதில் 3 குண்டு மிளகா, 2 நீட்டு மிளகா 2 சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் சுக்கா பொறுத்தவரையும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மிளகா வத்தல் 2 எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். குண்டு மிளகாயிலையும் நீட்டு மிளகாயிலையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு அளவுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கல இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு பார்த்து சேர்த்தா போதும். இல்லைன்னா ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் பார்த்திங்கன்னா அதிகமாக இது எடுத்து தூக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் காட்டிடும். அதனால் ஒரு அளவாக போட்டால் போதும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், வேக வச்ச மட்டன், அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இதிலேயே வதக்கி விட்டுட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டன் சுக்காவுக்கு மிளகா, தனியா, மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் கிராம்பு, லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு அரைச்ச மிக்சிங்கை நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியை இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா இதில் கிண்டி விட்டுடுங்க. என்னதான் இருந்தாலும் சுக்காவில் அந்த மிளகுத்தூளோட தன்மை அதிகமாக இருந்தால் தான் இது நல்லா காட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்.
அதனால் நான் மிளகு இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் சும்மா அந்த வெங்காயம்லாம் வதங்குச்சு இல்லையா, மசாலா, இதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். மிளகு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மிளகு கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அந்த காரம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சேர்த்துக்குங்க. ஆனால் காரம் சாரமாக இருந்தால் தான் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா அழகாக சுருண்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக நல்லா வந்திருக்கு இல்லைங்களா. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை தட்டு போட்டு மூடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருந்ததை பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. கமகமக்குன்னு வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக அருமையாக வந்திருக்கு. ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? காரம் உப்பு எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. காரம் உப்பு எல்லாமே ஸ்பைசஸ் அந்த எப்படி இருக்குமோ ஒரு மட்டன் சுக்கா அது மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.